ப்ரோ உங்க காலேஜ்ல எத்தனை பஸ் இருக்குன்னு எண்ணி காட்டுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா நான் உங்கள் ஜேகேஎஸ், நீங்க குறி வச்சுட்டீங்க. ஓகே வாங்க காலேஜ் ஃபர்ஸ்ட் பஸ் என்ன ஆரம்பிச்சிடலாம். ஓகேவா, எடுத்த உடனே பாத்தீங்கன்னா நம்ம காலேஜுக்கு ஒரு நாள் ஃபுல்லா போயிட்டு ஈவினிங் டைம்னா ஈஸியா என்ன முடியும் அப்படின்னு நினைச்சு நான் என்ன பண்ணிட்டேன்னா வெளியில வந்து கேட்டுக்கு வெளில நின்றுட்டேங்க. நின்ற உடனே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வண்டியும் வந்துகிட்டே இருக்கு. நானும் எண்ணிக்கிட்டே இருக்கேன், என்னடா இது வந்துகிட்டே தான் இருக்கு. நானும் ஒரு கட்டத்துல எதிர்பார்த்தேன் எப்பதான்டா முடியும் அப்படின்னு நான் நினைச்சுட்டே இருந்தேங்க. என் தம்பி பாத்தீங்கன்னா போக்கஸ் பண்றேன், தம்பி அது எனக்கு இந்த பஸ் எனக்கு அந்த பஸ் எனக்கு, என்னடா நீ வாங்கி விட்ட மாதிரி பேசிட்டு இருக்க அப்படின்னு நான் சொல்லிட்டு இருந்தேங்க. அவர் ரொம்ப மோசமானவன், ஒவ்வொரு பஸ்லையும் யார் இருக்கான்னு தான் பாக்குறானே தவிர பஸ் எத்தனை பஸ்ன்னு என்ன ஒரு வழியா பாத்தீங்கன்னா அப்படியே நானும் ஒரு பஸ் விடாம ஒவ்வொரு பஸ்ஸையும் எண்ணிக்கிட்டே இருந்தவங்க. ஆனா இந்த வீடியோ வந்து கஷ்டப்பட்டு எடுத்துக்கிட்டு இருக்கோம், ஏன்னா யாராச்சும் வாத்தியாங்கன்னா பார்த்தாங்கன்னா இவங்க திட்டுவாங்க. பட் ஆனாலும் உங்களுக்காக இதை பண்ணிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பாத்தீங்கன்னா இந்த வீடியோக்கு ஃபர்ஸ்ட் லைக் பண்ணிருங்க. ஓகேவா, அப்படியே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பஸ்ஸும் போக போக நம்மளும் அப்படியே பாய் பாய் பாய்னு காட்டிக்கிட்டே தான் இருக்கும் தவிர நம்மளும் யாரும் வந்து பாத்தீங்கன்னா ரெஸ்பான்ஸே யாரும் பண்ணல. அதுக்காக நான் என்னைக்கு வந்து ஃபீல்லாம் பண்ண மாட்டேங்க. நானும் பாத்தீங்கன்னா அப்படியே சும்மா சிரிச்சு பேசிக்கிட்டே அப்படி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பஸ்ஸையும் எண்ணிட்டு இருக்கும்போது லாஸ்ட் ஒரு பஸ் வந்துச்சு. அதுக்கு முன்னாடியும் பின்னாடி ஒரு பஸ் வரல. அப்பாடா டே ஒரு வழியா முடிஞ்சிருச்சா அப்படின்னு தாங்க நான் நினைச்சிட்டு இருந்தேன். அப்படி பாத்தீங்கன்னா நம்ம தம்பி பேச ஆரம்பிச்சிருவான், எவ்வளவு வண்டி சொல்லிடுறேன். அருண் அண்ணா அவரோட தம்பி பாத்தீங்கன்னா மொத்தம் 57 பஸ் எண்ணியாச்சு. இதோட நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. பாய்.